ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தான் ஐஐடி இருக்குங்கிறதே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெளியில் வருது. ஸோ அந்தளவுக்கு ஒரு மறைமுகமாகவே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மற்ற நேரங்களில் ஐஐடி ஏன் வெளியே தெரிய மாட்டேங்குது? அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐஐடியில் படிக்கணும், ஐஐடியில் போய் சேரணும் அப்படிங்கிறது பற்றின விழிப்புணர்வே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மாணவர்கள் மத்தியில். இப்போது என்னை கேட்டிங்கன்னா, நான் 12th படிக்கும்போது வந்து 12th ஃபைனல் எக்ஸாம் வர்ற சமயம் தான் ஐஐடிக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியும். நான் வந்து ஸ்டேட் போர்டில் படித்தேன். இதே நிலைமை தான் வந்து சென்னை அல்லாத இல்லை ஒரு நகரம் அல்லாத சூழலில் வளர்கிற எல்லா குழந்தைகளுக்குமான நிலைமை அதுதான். ஸோ பொதுவாக எல்லாருக்குமே தெரியறதில்ல ஐஐடியில் சேரணும், ஐஐடின்னு ஒரு தரமான ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியறதில்ல. அதுக்கு பல காரணங்கள், முக்கியமான காரணங்கள் வந்து அங்கே கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கே தெரியறதில்ல. இந்த பசங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் அடிப்படையில் இப்படிலாம் சொல்லிக் கொடுக்கணும்னு விஷயம் தெரியறதில்ல. ரெண்டாவது, அந்த குழந்தைங்க வர்ற ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவங்களுடைய தாய் தந்தை, அவங்களுடைய சமூக சூழலில் இருந்து வர்றது அந்த சமூகத்துக்கே தெரியறதில்ல. ஒரு கம்யூனிட்டிக்கு தெரியணும். ஒரு மக்கள் ஒன்று சேர்கிற இடத்துல இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மெட்ரோவில் இருக்கிற மக்கள் இல்லை ஒரு உயர்ந்த கல்வி கட்டமைப்பிலேருந்து வர்ற மக்கள் அவங்கெல்லாம் ஒன்று கூடும்போது பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் பற்றி, இங்கே குழந்தைங்களை எப்படி சேர்க்கணும், என்னென்ன மாதிரி என்ட்ரன்ஸ்லாம் இருக்குது, இதை பற்றி பேசுவாங்க. ஒரு ஸ்டெப் கீழே போகும்போது அவங்களுடைய அந்த கம்யூனிட்டியில் பேசுகிறதுலேருந்து தான் வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கே ஃபஸ்ட்டு அவேர்னஸ் இல்லை, எப்படி சேர்றது, எப்படி உள்ளே போகிறது. அதனால வந்து இது வந்து காமன் நியூஸில் வர்றதுலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுது, வர்றதில்ல. அதே மாதிரி அதில் போய் சேரணும், அதில் போய் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது, இதுவே தெரியறதில்ல. இதுதான் ஒரு முக்கியமான காரணம் ஐஐடின்னு ஒன்று வந்து மெயின் மீடியா நியூஸில் வராமல் போகிறதுக்கான காரணம். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜ்லையும் படிச்சிருக்கீங்க, ஐஐடிலையும் படிச்சிருக்கீங்க. எந்த விதத்தில் ஐஐடி இங்கே இருக்க இன்ஜினியரிங் காலேஜை விட பெரியதுன்னு நினைக்கிறீங்க? பெரியது அப்படிங்கிறத விட இங்கே ஒரு முக்கியமான கண்ணோட்டம் என்னென்னா, ஐஐடிக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் வெளிச்சம் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஐஐடியில் வந்து ஒரு கல்வி கற்றுக்கிறதுக்கான முறை வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது எளிமையாக சொல்ல போனோன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு கல்வி நிறுவனத்தில் படிக்கும்போது ஒரு மாணவர்கள் வந்து பொதுவாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா புக் ரிலேட்டட் நாலேஜ் தான் நிறையா இருக்கும். இப்போ வந்து ஒரு ஆசிரியர் வந்து பாடம் எடுப்பாங்க, என்னென்ன படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க, அடுத்த அந்த ஸ்டூடெண்ட் படிப்பாங்க, பரீட்சை எழுதுவாங்க, மார்க் வாங்குவாங்க. இங்கே ஐஐடியில் மெஜாரிட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பியர் கல்ச்சர், சக மாணவர்கள் மூலமாக கற்றுக்கொள்ளும் வழி வந்து அதிகம். விஷயம் என்னென்னா, இந்த பியர் கல்ச்சர் மூலமாக மாணவர்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஒரு குரூப் வேணும், அதுக்கு வந்து எல்லாருமே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணணும். கிளாஸே ஒரு குரூப் மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த நாலேஜ் ஷேரிங், வெளியிலேருந்து நாலேஜ் எடுத்துக்கிறது. அதே மாதிரி கிளாஸஸும் எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ரொஃபஸர் வந்து 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மாணவர் வந்து குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். 1:3 ரேஷியோ. அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் முன்னாடி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டும் கமிட்டடாக இருக்கணும், படிக்கணும், அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ இதுதான் கல்வி கற்கும் முறை, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக அதனாலேயே வந்து இந்த ஐஐடி நிறுவனங்கள் எல்லாமே வந்து தனிச்சு நிற்கிது. இப்போது ஐஐடியோட லைஃப் ஸ்டைல் அப்புறம் அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும்? ஏன்னா பொதுவாக வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அங்கே ட்ரெஸ் கோடு வந்து அந்தளவுக்கு கட்டுப்பாடாக இருக்காது. பசங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்து பேசிக்கலாம், ஒரு இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் தெரியும். பட் அதை தாண்டி என்னென்ன விஷயங்கள் இருக்குது? ட்ரெஸ் கோடு வந்து ஆமாம், அது உண்மை தான். நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோ இல்லை அதற்கு கீழே இருக்கிற கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம் வந்து ஐஐடியோடைய ட்ரெஸ் கோடு தான். அது உண்மை தான். அங்கே வந்து ட்ரெஸ் கோட் கிடையாதுங்கிறது உண்மை தான். அதுக்காக வந்து எந்த ட்ரெஸ் வேணால் போடலாம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸில் வந்து ஃபார்மல்ஸ் மட்டும்தான் போட்டுட்டு போகணும் கிளாஸ்க்கு அப்படிங்கிற ரூல்லாம் இருக்குது. நான் படித்தப்பவும் இருந்தது. பட் அங்கே ஐஐடியில் அது கிடையாது. ஃபார்மல்ஸ் போட்டு போக வேண்டியதில்லை, டீசெண்டான எந்த ட்ரெஸ் வேணால் போட்டுக்கலாம். விஷயம் என்னென்னா, அதுக்கு காரணமும் இருக்குது. ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நாலேஜுடைய பவுண்ட்ரிஸை வந்து, அறிவுக்கான அந்த எல்லைகளை வந்து கட்டமைக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அங்கே நிறைய இருக்குது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது, இல்லாமல் இல்லை. பட் நான் சொல்கிறது ஒரு பொதுவான மனப்பான்மையை மட்டும் இங்கே பேசுகிறேன். அது இருக்க தான் செய்யுது. ட்ரெஸ் சம்மந்தமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அதுக்கு காரணமும் இருக்குது. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற கிளாஸஸ் மாதிரி ரெகுலராக நடக்காது. 9 to 10 மார்னிங் 9லேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அந்த மாதிரி கிளாஸஸ் இருக்காது. இங்கே கிளாஸஸ் வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கோர்ஸ் இருக்கும். அவங்க எடுக்கிற ஒரு வாரத்தில் 2 கிளாஸ் வைப்பாங்க, இல்லை 4 கிளாஸ் வைப்பாங்க. அந்த 4 கிளாஸ் வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எந்தெந்த டைம்ங்கிறது முன்னாடியே கொடுத்துருவாங்க. அந்தந்த டைமில் தான் கிளாஸஸ் இருக்கும். மற்ற நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் சிலர் ஹாஸ்டல் போயிடுவாங்க, லைப்ரரி போயிடுவாங்க, படிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ எத்தனை சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸஸ்லாம் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து காலையில் உட்காந்து ஃபார்மல்ஸ்லாம் ஒவ்வொரு கிளாஸுக்கும் போட்டு வந்துட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி லேப்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய போக வேண்டியிருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு கிளாஸில் போய் உட்காந்துட்டு காலையிலும் சாயந்தரம் அங்கேயே உட்காந்துருக்க முடியவே முடியாது. அப்படி எங்கேயுமே நடக்காது.
நீங்கள் கிளாஸ் ஒரு பில்டிங்கில் ஒரு சப்ஜெக்ட்கான கிளாஸ் நடக்கும், இன்னொரு சப்ஜெக்டான கிளாஸ் இன்னொரு பில்டிங்கில் நடக்கும். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் வந்து வேறு பில்டிங்கில் இருப்பாங்க, அந்த ஸ்பெஷலைஸ்ட் ப்ரொஃபஸர் வேறு பில்டிங்கில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் விஷயங்களும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால அதனால தான் ஐஐடிக்கு பொதுவாக எல்லா ஐஐடிஸ்லையுமே வந்து சைக்கிள் யூஸ் பண்ணுற பழக்கங்கள் இருக்கும். அங்கே வந்து கிளாஸஸ்க்கு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும், ஒரு கிளாஸில் இன்னொரு கிளாஸ் ட்ராவல் பண்ணணும். அதே மாதிரி நைட் கிளாஸஸ்லாம் இருக்கும், டிஸ்கஷன்ஸ் இருக்கும், ஃபோரம்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால வந்து நீங்கள் வழக்கமான ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸில் இருக்கிற மாதிரி அந்த கன்வென்ஷனல் சிஸ்டத்தை இங்கே ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இது வந்து அட்ராக்டிவ் ஃபீச்சருங்கிறத விட ஒரு ஃபீச்சர் ஆஃப் கன்வீனியன்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஒரு நம்ம வசதிக்காக ஏற்படுத்திக்கிட்டதானே ஒழிய இது வந்து இந்த கலர் கோடுங்கிறது ஒரு அட்ராக்ஷனுக்காக கிடையாது. அங்கே இருக்க என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்க அந்த பழக்கவழக்கமாக இருக்கும், அதெல்லாம் எப்படி இருக்கும்? அதில் வந்து 2 கண்ணோட்டம் பார்க்கலாம். ஒன்று என்னென்னா, நீங்கள் ஈஸியாகவே பார்க்கலாம், அந்த மேல்தட்டு நகர வாழ்க்கையிலிருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த மைண்ட் செட், அந்த கேங் தனியாக இருப்பாங்க. முதல் கட்ட பட்டதாரியோ இல்லைன்னா வந்து ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்தோ அந்த மக்களுக்கான வித்தியாசத்தை நீங்கள் நல்லா பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் இந்த இடத்துல தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது, இவங்க எல்லாமே தனித்தனியாக இருக்காங்கன்னு புரிஞ்சிக்கக்கூடாது, கிடையாது. விஷயம் என்னென்னா, எப்படி அந்த மாணவர்கள் வந்து அந்த கல்வியை அணுகுறாங்கங்கிறதுல நீங்கள் ஈஸியாக டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். பியர் ஹைலி காம்படிட்டிவ் கல்ச்சர் அங்கே இருக்கும். அங்கே வந்து ப்ரொஃபஸர்ஸ் யாருமே வந்து உங்களை வற்புறுத்த மாட்டாங்க. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் நிறைய காலேஜஸில் பார்க்கலாம், மார்க் வாங்கலைன்னா ப்ரொஃபஸர்ஸ் திட்டுவாங்க. ப்ரொஃபஸர்ஸ் வந்து இங்கே அந்த மாதிரி நடக்காது. இங்கே பிரச்சனையே என்னென்னா, என்னுடைய பக்கத்தில் இருக்கிற மாணவனோட நான் அதிகமாக வாங்கணும் அந்த பியர். அதுக்கு காரணம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஐடியில் ஒரு கிளாஸில் 60 பேர் இருக்கான்னா அந்த 60 பேருமே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டாப்பராக இருப்பான். எங்கேருந்து வர்றாங்களோ அந்த ஸ்கூல் டாப்பராவது அட்லீஸ்ட் இருப்பாங்க, அப்படின்னா தான் நீங்கள் இங்கே வர முடியும். ஸோ எல்லாருமே டாப்பராக வர்றதுனால அந்த ஹை காம்படிட்டிவ் கல்ச்சரை நீங்கள் ஈஸியாக அங்கே பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1. 2வது, அந்த மாணவர்களுக்கு வந்து ஃபெயிலியரே இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கு முன்னாடி எப்போ ஃபெயில் ஆகும், அப்படி ஃபெயில் ஆனால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம ஜோக்ஸ்லாம் நிறைய பார்க்குறோம், மீம்ஸ்லாம் ஃபஸ்ட் பெஞ்சர் லாஸ்ட் பெஞ்சர் இந்த ஜோக்லாம் பார்க்குறோம். அதை நீங்கள் எவிடென்ட்டாகவே அங்கே பார்க்கலாம். எல்லாமே ஃபஸ்ட் பெஞ்சர் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அங்கே லாஸ்ட் பெஞ்சுங்கிற கான்செப்டே அங்கே கிடையாது. ஸோ அந்த கல்ச்சர் அங்கே இருக்கும். அவங்களால வந்து அந்த சிரமங்களை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். அந்த சிரமங்கள் யார்கிட்ட நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம்னா, அந்த நான் சொன்ன 2வது கேட்டகரி, அந்த நடுத்தர வர்க்கத்திலேருந்து வரவங்க, முதல் தலைமுறை பட்டதாரி, இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க அந்த ஃபஸ்ட் லெவல் விஷயங்கள். 2வது, இந்த மாதிரி கல்ச்சருக்கு பழக்கப்படாதவங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு சிட்டியிலேருந்து ஒரு யூனோ வெல்லுங்கிறத விட ஒரு சிட்டியிலேருந்து அட்வான்ஸ் நாலேஜ் இருக்கிற கல்ச்சர்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த காம்படிஷன் ஏற்கனவே அவன் ஃபேஸ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த நம்ம ஆளுக்கு வந்து அந்த காம்படிஷன் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அந்த ப்ரெஷரை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ அந்த அணுகுமுறை டிஃப்ரென்ஸ் ஈஸியாக இருக்கும். அது வந்து நீங்கள் எவிடென்ட்டாகவே பார்க்க முடியும். 2வது வந்து லாங்குவேஜ் பேரியர், இங்கிலீஷ். அது வந்து டெஃபினட்டாக இருக்குங்க. இங்கிலீஷுங்கிறத விட ஹிந்தியோட டாமினன்ஸும் இருக்கும். எல்லா ஐஐடிஸ்லேயுமே அது இருக்கும். சென்னை ஐஐடிஸில் டெஃபினட்டாக உண்டு, ஹிந்தியோட டாமினன்ஸ் உண்டு. ஆனால் விஷயம் என்னென்னா, ஹிந்தியை விடுங்க, அந்த பிரச்சனைக்கு நம்ம அப்புறமா போகலாம். பிரதான பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் பேரியர் இருக்கும். நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேக்ரவுண்ட்லேருந்து வராத ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் பேர் இருப்பான். அவனுக்கு வந்து அந்த ஏற்கனவே ஹை பிச் இங்கிலீஷோட வர்றவங்க கூட இருக்கிற அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து ஒரு இன்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டைப் ஆஃப் லேர்னிங் கல்ச்சருக்கு பழக்கப்படாத ஆளுங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐஐடின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடியில் பிரதானமாக யூஜி மட்டும் இல்லை, ஐஐடியில் யூஜி அளவுக்கு நிகரான இம்பார்ட்டன்ஸ் வந்து பிஜிக்கும் உண்டு. மற்ற அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 யூஜி சீட்டுக்கு 12-20 பிஜி சீட் தான் இருக்கும். இங்கே பிஜி சீட்டும் அதுக்கு நிகராக நிறைய தராங்க. ஸோ பிடெக் ஆகட்டும், அடுத்து எம்டெக் ஆகட்டும், அடுத்து பிஹெச்டி ஆகட்டும், இது பிடெக் அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து எம்டெக் பிஹெச்டிலையும் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு 1/3 ஆஃப் த ஸ்ட்ரென்த் தான் பிடெக். அப்படி இருக்கும்போது இந்த பிஜிக்கு வர்றாங்கல்ல, அவங்ககிட்டே நீங்கள் இதை பார்க்கலாம். நிறைய பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கல்ச்சுரல் ஷாக் இருக்கும் அவங்களுக்கு. ஏற்கனவே அவங்க படிச்சுட்டு வந்த சிஸ்டத்துலேருந்து இந்த சிஸ்டம் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் நானும் அந்த கஷ்டத்துக்கு வழியாக போனேன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸையும் ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். அங்கே பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேருக்கு ஐஐடியில் எப்படி போய் சேரணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த ப்ரொசீஜர் பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் அட்மிஷன் அப்படிங்கிற கேள்வி முக்கியமானது. ஸோ ஐஐடியில் வந்து பல வகையான அட்மிஷன்ஸ் இருக்குது. ஒன்று பிடெக் இருக்குது, அப்புறம் ஹியூமனிட்டிஸ்க்கு தனியாக ஒரு டைப் ஆஃப் அட்மிஷன் இருக்குது, அப்புறம் பிஜிக்கு இருக்குது, அப்புறம் பிஹெச்டிக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஐஐடியில் ஒரு டைப் ஆஃப் அட்மிஷன் மட்டும் இல்லை. ஆனால் யூஜி ஒன் ஆஃப் த மேஜர் அட்மிஷன்ஸ். பிடெக் டிகிரிக்கு இல்லை பிஇ டிகிரிஸ்க்கு வந்து ஒரு மேஜர் அட்மிஷன். அதுக்கு வந்து ஜேஇ அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதுலேயே ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ்டுன்னு வேறு கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஜேஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுக்குரிய வெப்சைட்டில் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்று. 2வது பிரதானமான அட்மிஷன், நிறைய பேருக்கு தெரியாத டைப் ஆஃப் அட்மிஷன் வந்து பிஜி.
பிஜி வந்து எம்டெக் எம்எஸ் இந்த மாதிரி டிகிரிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அவங்க. அதே மாதிரி பிஹெச்டி டாக்டரேட் பட்டத்துக்கான டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கான ஸ்ட்ரென்த்ஸுமே வந்து ரொம்ப ஹை. நீங்கள் வேறு எந்த இந்தியா லெவல் எந்த இன்ஸ்டியூஷனையும் விட ஐஐடிஸ் வந்து இந்த பிஜி டிகிரிஸ்க்கு ரொம்ப ஹை ஸ்ட்ரென்த்தில் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு பிரதானமான எக்ஸாம் வந்து கேட் எக்ஸாம் மூலமாக தான் பிஜிக்கு நீங்கள் போக முடியும். அது எம்எஸ் ஆகட்டும், எம்டெக் ஆகட்டும், இல்லை பிஹெச்டி ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே கேட் தான் வந்து பிரதானமான எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணதுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூ ரவுண்ட் நடக்கும். அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணிங்கன்னா அடுத்து இந்த எம்டெக்கோ இல்லை எம்எஸ்ஓ இல்லை பிஹெச்டியோ அதுக்கான அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. எம்டெக் எம்எஸ் பிஹெச்டி இதுக்கு வந்து காலேஜஸ் ஸ்டைப்பண்ட் கொடுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுக்கு. பிடெக்கு கிடையாது. பட் பிடெக் வந்துட்டு அவங்க இந்த ஜேஇ இந்த எக்ஸாம் வழியாக கிளியர் பண்ணாங்கன்னா அடுத்து நம்மளுடைய இந்த கவுன்சிலிங் அடிப்படையில் அவங்களுக்கு பிடெக்கில் அட்மிஷன்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸில் வந்து அவங்களும் ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, எம்எஸ்சி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது ஒரு 5 இயர் கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மேஜர் கோர்சஸ். இது போக சின்ன சின்ன கோர்சஸ் சில டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டே வெப்சைட்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு வெப்சைட் இருக்கும். அது நீங்கள் கூகுள் பண்ணிங்கனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்துக்குமே அதில் அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் தெளிவாக அதில் கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர். இப்போது ஐஐடியோட அலுமினிஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஷைன் பண்ணவங்களாக இருப்பாங்க. ஒரு பெரிய கூட்டமாக இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஐஐடியில் இவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அதில் 2 கண்ணோட்டம் பார்க்குறேன். நீங்கள் சொன்னதில் முக்கியமானது வந்து என்னென்னா, அந்த கூட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாகத்திறன் அது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்துடுறது கிடையாது. நீங்கள் பார்க்குற அந்த சக்ஸஸ் ரேஷியோ, சைன் ரேஷியோ இதெல்லாமே வந்து 1:10 இல்லை 1:20 அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார் எவ்ரி 20 ஸ்டூடெண்ட் ஒரு ஹைலி மேனேஜபிள். பட் கம்பேர்ட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, கம்பேர்ட் டு அதர், நாட் அண்ணா யூனிவர்சிட்டி மட்டுமே டார்கெட் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம், கம்பேர்ட் டு அதர் யூனிவர்சிட்டிஸ் இங்கே அதுக்கான எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது காரணம் என்னென்னா, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நிறைய உள்ளே வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போதே க்ரீமி லேயர் தான் உள்ளே வராங்க. ஸோ அந்த மேனேஜரியல் ஸ்கில்ஸ் அதை நீங்கள் பார்க்க முடியும். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், அந்த மேனேஜரியல் ஸ்கில்ஸ் பார்க்க முடியும். ரெண்டாவது உள்ள அதுக்கான அட்மாஸ்பியரும் இருக்குது. அதை லேர்ன் பண்ணுறதுக்கான அட்மாஸ்பியர் இருக்குது. அதுக்கான ஒரு சூழல் அங்கே நிலவுது. அதில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஃபோரம்ஸ்லாம் என்ரோல் பண்ணிவிட்டு கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் அங்கே இல்லாத கிளப்பே கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஈஸியாக, ஒரு யூஜி ஸ்டூடெண்ட்டோ பிஜி ஸ்டூடெண்ட்டோ ஈஸியாக ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு 50 ஃபோரம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே ஓப்பனில் தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே போய் நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் வில்லிங்கான பர்சனாக இருந்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே போய் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நீங்களும் வளரலாம். அது வந்து டெஃபினட்டாக அங்கே உள்ள உண்டு. ஆனால் இது வந்து காமன் கிடையாது. இதில் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இதில் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி ஷைன் பண்ணுறது கிடையாது. அது இன்னொரு வியூ. அதை பற்றி நம்ம பேசலாம். நம்ம படிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டால் தமிழ்நாடு இருக்க பெரும்பான்மையான பள்ளிகள் வந்து மார்க் அடிப்படையில் தான் இது பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. படித்து ஃபஸ்ட் மார்க் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் அங்கே கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி அதை முடிச்சுட்டு காலேஜ் வந்தோன்னா பிளேஸ்மெண்ட்டுங்கிற ஒரு ப்ரெஷர், பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், பெர்சன்டேஜாக இருக்கட்டும். ஸோ காலேஜஸும் அதே ப்ரெஷரை தான் மாணவர்கள் மத்தியில் போடுது. இது வந்து ஐஐடி மட்டும் எந்த அளவில் வேறுபடும்? அந்த ப்ரெஷர் வந்து அதோட வடிவம் வேறு மாதிரி இருக்குது. இப்போது நீங்கள் ஸ்கூல்லையும் இல்லை வேறு காலேஜில் வெளியில் படிச்சிங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அந்த ப்ரெஷர் வரும், சமூகத்துக்கிட்டேருந்து அந்த ப்ரெஷர் வரும், வேறு எந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லேருந்து அந்த ப்ரெஷர் வரும். இங்கே பிரச்சனை என்னென்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், பியர். நான் பழைய பாயிண்ட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்கிற எல்லாருமே வந்து சிஜிபிஏல 9.16 9.17 ரேஞ்சில் தான் காம்படிஷனே இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் போய் 8 எடுத்தீங்கன்னா அந்த பையன் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிறது என்னென்னா நான் ஃபெயில்னு தான் ரெஜிஸ்டர் ஆகும். வெளியில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா தெரியும் 8ங்கிறது ஒரு எக்ஸப்ஷனல் பர்சன்டேஜ். உங்களுக்கு தெரியும் 8ங்கிறது நேரடியாக கன்வெர்ட் பண்ணால் 80% வச்சுப்போம். தப்பு, பட் ஸ்டில் வச்சுப்போம். அப்போ வெளியே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் உள்ள அந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் டிஃபர் ஆகும். ரெண்டாவது, எவ்ரிதிங் இஸ் டைட் அப் டு பிளேஸ்மெண்ட். அது வந்து மறுக்கவே முடியாத உண்மை. அது சிஸ்டம் வைஸ் பெரிய எரர் அது. பட் ஆனால் அதில் ஒன்றுமே பண்ணவே முடியாத லெவலில் தான் இருக்குது. அங்கே தான் நம்ம மெயினாக பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும். பட் நடக்கிறது என்னன்னு சொல்கிறேன். சிஸ்டம் வைஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸே கம்பெனிஸ் வரும்போதே ஷார்ட் லிஸ்டிங் க்ரைட்டீரியா தான் ஃபஸ்ட்டு. எத்தனை பேரை வந்து ஃபஸ்ட் நான் இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறேன். அந்த இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா சிஜிபிஏ 9 and above, 8.5 and above, 8.7 and above அவங்க கிளியராக கொடுத்துட்றாங்க. அப்போ காம்படிஷன் வரதானே செய்யும். அப்போ நீங்கள் வந்து இங்கே இதை அவாய்ட் பண்ணவே முடியாது இல்லையா? இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மார்க்ஸ், எவ்ரிதிங் இஸ் டைட் அப் டு த மார்க். ஒன்றும் வேண்டாம், சில ஃபோரம்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கே மார்க் க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த ஃபோரம்ஸ் கிளியராக என்னால் இப்போ நினைவுபடுத்தி சொல்ல முடியல. இப்போ டோஸ்ட் மாஸ்டர் கிளப் இல்லை இந்த மாதிரி கிளப்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஆரிகாமி கிளப், குக்கிங் கிளப்னு இருக்கும். இதில் ஏதாவது 4 கிளப்பில் பார்த்தீங்கன்னா அங்கேயே மார்க் அடிப்படையில் தான் உள்ளே எடுத்துப்பாங்க. இந்த க்ரைட்டீரியா தான் எடுத்துப்போம். ஒன்றும் இல்லை, காம்படிஷன் எங்கே வருதோ, எங்கிட்ட 10 சீட் தான் இருக்குது, எங்கள் காம்படிஷன் உடனே அங்கே மார்க் வச்சிட வேண்டியது.
இப்படி தான் வந்து அவங்க வச்சுருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த திறமை இருக்கா, இது பர்சீவ் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதெல்லாம் வந்து அங்கே டெஸ்ட் வைக்கிறதே கிடையாது. பொதுவாக நார்த் இந்தியாவாகட்டும், ஆந்திரா, தெலுங்கானா, கேரளாலையும் கூட ஐஐடி சேர்றது முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிஃபோராக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து அதுக்கான ப்ரிப்பேரிங்கில் இறங்கிடுறாங்க. அதுக்காக தனி கோர்சஸ் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்கூல்ஸ், முக்கியமாக ஸ்கூல் டீச்சர்ஸ். விஷயம் என்னென்னா, ஆந்திராவில் வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி நடக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாராயணா, சைத்தன்யான்னு 2 மிகப்பெரிய ஸ்கூல் குரூப்ஸ் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 10th முடிஞ்ச உடனேவே அந்த ஸ்கூல்ஸ் வந்து ஒரு ஃபேக்ட்ரிஸ் மாதிரி தான். அங்கே அந்த ஸ்கூல்ஸ்க்கெலாம் கிரவுண்ட்ஸ் கூட கிடையாது. நீங்கள் ஹைதராபாத்தில் போனீங்கன்னா தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரே தெருவுலையே அந்த நாராயணா, சைத்தன்யா ஸ்கூல்ஸ் வந்து 5-6 ஸ்கூல்ஸ் இருக்கும். ஒரே சின்ன தெருவில் ஒரு தெருவுலையும் 4 ஸ்கூல் 5 ஸ்கூல் இருக்கும். ஸ்கூலுங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம ஊரில் இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி தான், ஒரு பில்டிங் இருக்கும், அவ்வளோதான். கிரவுண்டே கிடையாது. ஏன்னா அவங்க கிரவுண்டுக்கு பசங்களை அனுப்புறதே கிடையாது. அங்கே எதுவுமே கிடையாது. அவங்க சொல்லித்தரது வந்து பியோர்லி டிபெண்ட் ஆன் எய்ம்ஸு, IIT, NIT, இந்த 3 தான். வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கான என்ன படிக்கணும், என்ன ப்ரிப்பேர் பண்ணணும். அங்கே வந்து அந்த 11th ஸ்டாண்டர்டுங்கிற கான்செப்டே கிடையாது. விச் எவர் லீட்ஸ் டு த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஜஸ்ட் லேர்ன் இட். அந்த கான்செப்ட் தான். எதெல்லாம் நமக்கு வந்து அந்த JEEக்கோ AICT ரிலேட்டட் எந்த எக்ஸாம்ஸ்க்கு தேவையோ அதை மட்டும் நீ படி. அந்த மைண்ட் செட்டில் தான் அங்கே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம அதை காப்பி பண்ணி தான் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ராசிபுரம் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆரம்பித்தாங்க அந்த கான்செப்ட். பட் ஸ்டில் அந்த பெர்சன்டேஜ் அங்கே ரொம்ப கம்மி. ராசிபுரத்துக்கு போய் சேர்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. மேபி அது வந்து நம்மளுடைய அதை நான் ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கல்வி மேலே நமக்கு இருக்கிற கண்ணோட்டம் வந்து நல்ல கண்ணோட்டம், நம்ம மக்கள்கிட்ட இருக்கிறது நல்ல கண்ணோட்டம். ஏன்னா வந்து அங்கே படித்து தான் என் பையன் வந்து என் பொண்ணு வந்து பெருசாக வாழ்க்கையில் சைன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் எல்லா ஸ்கூல்லையும் படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதே அளவுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் அவேர்னஸ் கொண்டு வர வேண்டியது இந்த அரசாங்கத்துடைய கடமையும் தான். 2வது இங்கே இருக்கிற பள்ளிகள், அதில் இருக்கிற ஆசிரியர்களோட கடமையும் தான். ஏன் நான் ஆசிரியர்களை முக்கியமாக சொல்கிறேன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு என்னுடைய டீச்சர்ஸ்க்கே தெரியல. இந்த மாதிரி எனக்கு கைட் தெரிஞ்சிருந்தா பண்ணியிருந்திருப்பாங்க. டெஃபினட்டாக நல்ல டீச்சர்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. தெரிஞ்சிருந்தா கைட் பண்ணியிருந்திருப்பாங்க. அது அவங்களுக்கு அந்த அக்சஸ் இல்லை, இன்ஃபர்மேஷன் அக்சஸ் இல்லை, அவங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங் இல்லை, கவர்மெண்ட் வந்து அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தனா ஒரு வேலை செஞ்சுருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். 2வது பேரண்ட்ஸ்க்கு தெரியலை. அவங்க வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், அவங்க தன்னால் என்ன பெஸ்ட்டாக இயலுமோ அதை தான் கொடுத்தாங்க. என்னுடைய பேரண்ட்ஸ் எனக்கு இருக்கையிலே பெஸ்டஸ்ட் எஜுகேஷன் கொடுத்தாங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. அவங்களுக்கு அந்த நாலேஜ் அக்சஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதுவே சிட்டியில் இருந்திருந்தாங்கன்னா அந்த அக்சஸ் கிடச்சிருந்துருக்கும். ஸோ அந்த தமிழ்நாட்டில் வந்து அந்த லேக் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவேர்னஸ் இல்லை. இன்டர்ன் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேரடியாக அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற டீச்சர்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ அவங்களுக்கு அதுக்கான அவேர்னஸ் இல்லை.